ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூனைக்காளி அவரை பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு சொல்லி. பூனைக்காளி அவரை இருக்குது இல்லைங்களா, இதை நரம்பு தளர்ச்சிருக்கிறவங்க சாப்பிட்லாம். அப்புறம் மேரேஜ் பண்ணி ரொம்ப வருஷமாக பேபி இல்லாதவங்க இந்த காயை டெய்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் எடுத்துட்டோன்னா பொரியலாக பண்ணி அவங்களுக்கு சீக்கிரமாக பேபி பிறந்துடும். நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நல்ல எஃபெக்ட் காமிக்குது, அவங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிஞ்சு சைஸில் தான் பறித்து நம்ம செய்யணும். இது பாருங்கள், ரொம்ப முத்துனாலும் சாப்பிட்லாம், பட் இதில் இருக்க தோலெல்லாம் எடுக்கணும், சரிங்களா? அதனால் நம்ம சுண்டு வர சைஸ் இருக்கிறப்ப இந்த பிஞ்சில் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், சரிங்களா? நல்ல மெடிஷன் உள்ள காய்னா பூனைக்காளி அவரை தான். எங்கள் ஏரியாவில் பூனைக்காளி அவரைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியா சைடு என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.